இயேசு கிறிஸ்துவில் பிரியமான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் பெயர் சொல்லி அழைத்த இறைவனுக்கு நன்றி கூறி, நற்கருணை பகுதி மக்கள் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இத்தியாக திருப்பலிக்கு வரவேற்கின்றோம். நம் பாரத நாடு ஒரு குடியரசு நாடாக மலர்ந்த இந்த உன்னதமான நாளில் நம் நாட்டிற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்த நாம் இங்கு கூடியிருக்கின்றோம். உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடாக திகழும் நம் இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு அமைதியும் நீதியும் நிலவும் நேசமாக நிகழவும், ஏழை எளிய மக்களின் வாழ்வில் உண்மையான வளர்ச்சி ஏற்படவும் இத்திருப்பலியில் சிறப்பாக மன்றாடுவோம். உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாக்குக்கு இணங்க நம் நாட்டில் நேர்மையும் உண்மையும் ஓங்கி வளரவும், இன்றைய நாளில் கருத்தான செயல்படவும், அவர் குரலுக்கு கீழ்ப்படிய என்ற சொல்லிற்கிணங்க புனித டோன் பாஸ்கோவை போல நாமும் நம் நாட்டு தலைவர்களை தெய்வ பயத்தோடும் மக்களின் நலனின் அக்கறையோடும் பணியாற்றவும், மக்களிடையே ஒற்றுமைப்படவும், அன்பு பெருகவும் தேவையான வரங்களை கேட்டு நம்பிக்கையின் மக்களாக இத்திருப்பலியில் முழுமையாக பங்கு கொள்வோம். பிரியமானவர்களே, நம் பங்கினுடைய பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோவின் திருவிழாவை முன்னிட்டு நவநாட்களிலே இருக்கின்றோம். இன்றைய திருப்பலியிலே சிறப்பாக இந்த நவநாட்களில் திருப்பலியை உபயமாக சிறப்புகின்ற குடும்பங்களுக்காக செபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருவாளர் ஆண்டனி முத்து ஜோன் இவாஞ்சலின் குடும்பம், மிஸ் ரீட்டா ஜெயசீலி நன்றியறிதலாகவும், மிஸ்டர் டி ஜோசப் அண்ட் அந்தோனியால் ரமணி மற்றும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருவாளர் டி ஜோசப் அவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இன்றைய திருப்பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். சேவியர் ஆக்னஸ் மற்றும் மெலிண்டா சேவியர் குடும்ப கருத்துக்களுக்காகவும் அவருடைய ஆன்மீக வளர்ச்சிக்காகவும், மிஸ்டர் எஸ் இமானுவேல் மற்றும் ஏஞ்சல் மேரி குடும்பம் இறைவனுக்கு நன்றி பலியாகவும் அவருடைய கருத்துக்கள் நிறைவேறவும், மிஸ்டர் ஜஸ்டின் சுனேஷ் மற்றும் ஆன்சி ஜுடில் குடும்பம், ஜெஸ்னோ அண்ட் ஜெஃப்னோ இந்த இருவரும் இறைவனுடைய அருளிலும் ஆசீர்வாதத்திலும் தொடர்ந்து வளரவும் இவர்களுக்காகவும் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த திருப்பலியை நன்றியறிதலாக மர்சி வால்சன் மர்டினா, ஃபாதர் பி ஆண்டனி தாஸ், மேரி கிரவுன் அவருடைய 73வது பிறந்த நாளில் இறைவனுக்கு நன்றி பலியாகவும், பாண்டியன் தரன் மற்றும் ரீட்டா இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் குடும்பத்தினர் நன்றியாகவும், மேரி பிரேமா மற்றும் எட்வர்ட் அவர்களுடைய திருமண நாளில் இறைவனுக்கு நன்றி பலியாகவும், ராபின்சன் தயாநிதி திருமுழுக்கு பெற்ற நாளில் இறைவனுக்கு நன்றி பலியாகவும், தன்னுடைய 66வது பிறந்த நாளில் ரமேஷ் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் தொடர்ந்து இவரை இறைவன் உடல் உள்ள ஆழ்ம நல்கால் நிரப்பவும் ஜெபிக்க இந்த திருப்பலியில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சிறப்பு கருத்துக்களுக்காக ஏட்ரியன் பால் இறை பராமரிப்பிலும் ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கவும், மே மாதம் 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை பூண்டி மாதா திருத்தலத்தில் நடைபெற இருக்கின்ற இயேசுவே நம் மீட்பரின் தியானம் ஆசீர்வாதமாக நடைபெறவும், இன்றைய நவநாளை சிறப்பிக்கின்ற நற்கருணை நாதர் பகுதி இறை மக்கள் புனித மரிய கோரட்டி இறுதி ஆண்டவர் அம்லோர்ப்பு அன்னை பேட்ரிக் இனாசியார் அன்பியங்களை சேர்ந்த குடும்பங்கள் அவருடைய கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றனர். மேரி ஜெரால்டின் லாவண்யா நல்ல உடல் சுகம் வேண்டியும் ஒளிமயமான எதிர்காலத்திற்காகவும் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றனர். மேலும் மரித்த ஆன்மாக்கள் ஆண்டனி அலோஷியஸ், எஸ் ஆரோக்கியமேரி, பால்ராஜ், செல்வநாயகம், கித்தேரி அம்மாள், மோகன் அவருடைய 9வது ஆண்டு நினைவு நாள் இன்று அவருக்காகவும், பி ஆண்டனி ஹில்லரி இந்த ஆன்மாவிற்காகவும் ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த விண்ணப்பங்களோடும் மன்றாட்டுகளோடும் இணைந்து நம்முடைய விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் ஆண்டவருடைய திருப்பிடத்திலே வைத்து தூய்மையான உள்ளத்தோடு இந்த திருப்பலியை நாம் தொடங்குவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். வருகிறோம். இறையாட்சியின் மனிதர்களே, மறைமைந்தனின் சீடர்களே,
இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மறிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழிய உண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழிய உண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடம் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடம் காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மறிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இன்று மானிட இதயங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திட வேண்டாமா? இறையாட்சியின் மாற்றங்கள் எங்கும் நிறைவேறிட வேண்டாமா? இன்று மானிட இதயங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திட வேண்டாமா? இறையாட்சியின் மாற்றங்கள் எங்கும் நிறைவேறிட வேண்டாமா? மாநிலம் முழுவதும் ஒரு குடும்பம், மாந்தர்கள் எல்லாம் உடன் பிறப்பே. மாநிலம் முழுவதும் ஒரு குடும்பம், மாந்தர்கள் எல்லாம் உடன் பிறப்பே. இந்த உண்மையை வாழ்த்திடுவோம், எந்த பகையினும் வென்றிடுவோம். இந்த உண்மையை வாழ்த்திடுவோம், எந்த பகையினும் வென்றிடுவோம். அனைவரும் அமர்வோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய திருப்பலிக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இன்றைய நாளிலே அம்பத்தூர் தூய பவுல் மறைவட்ட குருக்கள் நம்மிடையே இருக்கின்றார்கள். ஆகவே இங்கு இருக்கின்ற அனைத்து குருக்களையும் நம் அனைவரின் சார்பாக கரோலி எழுப்பி அவர்களை வருக வருக என வரவேற்போம். இப்பொழுது அருள் தந்தை ராக்ஷின்னப்பா கடந்த வாரம் நமது பங்கிற்கு வந்திருந்தார். இந்த வாரமும் வந்திருக்கின்றார். கடந்த வாரம் பலிபீட பணியாளர்களுக்கு பலிபீடத்திலே பணி செய்கின்ற சிறுவர் சிறுமியர்களுக்கு செய்தியை கொடுத்து அந்த நாளை சிறப்பித்திருக்கின்றார். இன்று நமது நவநாள் திருப்பலிக்கு வந்திருக்கின்றார். தந்தை அவர்கள் சீனிவாச நகர் தூய இருதய ஆண்டவர் ஆலயத்திலேயே பங்கு தந்தையாக இருந்து வருகின்றார். நானும் நிறைய பணிகளை தந்தையிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கின்றேன். தந்தை அவர்கள் மக்களுக்கு
ஏற்றாற்போல எளிய பணிகளை சீரும் சிறப்புமாக செய்து வருகின்றவர். ஆகவே தந்தை அவர்களுக்கு இங்கின்ற அருள் தந்தையர்கள் சார்பாக, பங்கு மக்கள் சார்பாக வில்சன் பால்ராஜ் அவர்களை பொன்னாடை அணிவித்து நம்முடைய வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் நம் சார்பாக அவர் தெரிவித்துக் கொள்வார். நினைவு பரிசை திருமதி சோஃபியா அவர்கள் கொடுப்பார்கள். தந்தை அவர்கள் செய்கின்ற பணி சிறக்க அவர்களுக்காக நாம் சிறப்பாக கொண்டாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று இந்த திருப்பலியிலே நாம் வேண்டி வந்த கருத்துக்கள், எண்ணெய்கள், எண்ணங்கள், வேண்டல்கள் எல்லாம் நாம் முன்வைத்து புனித ஜான் போஸ்கோ வழியாக இறைவன் நமக்கு தந்திட மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராளி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாகி இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாலை வேளையில் இந்த திருப்பலியின் பாவ மன்னிப்பு வழிபாட்டிற்கு முன்னதாக நம்மையே நம்முடைய வாழ்க்கையை சற்று அலசி பார்க்க இது ஒரு இனிய தருணமாக நாம் அவருடைய ஆசிரை பெறுவதற்கு முன்னால் சற்று உறக்க சிந்தித்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லி இந்த நேரத்தில் நாம் அனைவரும் ஒருமுக சிந்தனையோடு கூட இன்று வழிபாட்டிற்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு, அவர் குரலொலியை கேட்டு வாழ்வில் செயல்பாடுள்ளவர்களாக மாறுவோம். அதற்கு இன்றைக்கு நற்செய்தி நமக்கு மத்தேயுவில் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் எடுத்தாளப்பட்டிருக்கிறது. அதில் பாறையின் மீது கட்டப்பட்ட வீடு, அடுத்து மணல் மீது கட்டப்பட்ட வீடு. ஆகவே இறைவனது வார்த்தையை யார் யார் கேட்டு நடக்கிறார்களோ அவர்கள் பாறையின் மீது கட்டப்பட்ட வீட்டிற்கு ஒப்பானவர்களாக இருக்கிறார்கள். பாவமன்னிப்பு வழிபாட்டில் இன்றைக்கு யோசித்து பார்க்கிற பொழுது இந்த 2 அடித்தளங்கள் மட்டும்தான் இருக்கின்றனவா என்று சொல்லி பார்த்தால், இன்றைக்கு பொருளாதார இந்த எழுச்சி மிகு வளர்ச்சியில் பார்க்கிறோம். பாறையின் மீது பாறை இருக்கிற நல்ல தலங்களிலே வீடு கட்டப்படுகிறது, மணல் இருக்கிற இடங்களிலும் வீடு கட்டப்படுகிறது. ஏன் பெரிய பெரிய கடல் சுற்றி இருக்கிற சிங்கப்பூர் போன்ற மாநகரங்களில் வீடுகள் கட்டப்படுகின்றன? எப்படி? அடித்து செல்லப்படாதா? ஆண்டவர் சொன்னது போல கீழே விழுந்து வெள்ளத்தில் ஓட அடித்து செல்லப்படாதா? ஆனால் இன்றைக்கு வளர்ச்சி பைல் ஃபவுண்டேஷன் என்று சொல்லி ஆழ்துளை அமைத்து அதிலிருந்து அடித்தளம் அமைக்கிற பொழுது கட்டிடம் நிற்கும் என்று சொல்லுகிற பொருளாதார நிபுணத்துடனே இன்றைக்கு வளர்ச்சியை காணுகிற வேளையில் நம்முடைய வாழ்வில் மணல், நீர், பாறை இவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை உறுதியான மனதோடு பெற்றுக்கொள்ளுகிற இதயம் திறந்திருக்கிற ஒரு நிலைமை நம்மிடத்தில் இருக்கிறதா? சிந்தித்து பார்ப்போம். இதயம் மூடி காதுகளை திறந்த பிரயோஜனம் கிடையாது. காதுகளில் கேட்பது இதயத்திலே இறங்குகிற போது செயல்பாடுக்கு நாம் செல்லுகின்றோம். தவறின தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்போம். அடுத்து, நேற்று பல பேர் ஒரு புதிதாக அரசியல்வாதி பேசின பேச்சை கேட்டிருக்கிறீர்கள். அரசியல் பேசவில்லை, ஊழலற்ற ஒரு அரசை கொடுப்போம் என்று சொல்லி. ஆனால் அவருடைய பின்னணியை பாருங்கள். இன்றைக்கு காலையில் என்னுடைய பங்கிலே ஒரு கோல்டன் ஜூபிலி நடந்தது. அதில் சகாயம் IPS அவர்கள் வந்தார்கள். ஊழல் பெறமாட்டேன் என்று சொல்லி இந்த கிறிஸ்துவ வாழ்வில் சாட்சியாக மண்ணிலே வாழ்ந்த ஒரு IAS கலெக்டர் பேசுகிறவர்கள் இவளைப் போல நல்லவர்களை ஏன் கைகோர்க்கவில்லை? முரண்பாடு. சொல் வேறு, செயல்பாடு வேறு. நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? அடுத்து, இறை வார்த்தையை கேட்கிற நமக்கு இறைவன் நல்ல செவிகளை கொடுத்திருக்கிறார். கேட்கிற போது
அதை மெய்மறந்து கேட்கிறோம். செயல்பாடு என்று வருகிறபோது சுருங்கி போகிறது வாழ்க்கை. அப்படி அல்ல, செயல்பாடு இருக்கிற விசுவாசம் அதுதான் உண்மையான விசுவாசம். வார்த்தைகளோடு மட்டும் வாழ்கின்ற போது அது செத்த விசுவாசமாக மாறிப்போகிறது. ஆகவே செயல்பாட்டிற்கு அவருடைய குரலை கேட்டு வாழுகிற நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். தவறிய தருணங்களுக்காக மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் சமரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாகி. எங்கள் அன்பு தந்தை இறைவா, நாளைய சமூகம் இன்றைய இளையோரை சார்ந்து இருக்கின்றது என்பதை புனித ஜான் போஸ்கோ வாழ்வின் வழியாக எங்களுக்கு உணர்த்து திருவுளவாணி. அவரை போன்று நாங்கள் ஞானத்திலும் தெய்வ பக்தியிலும் கொண்டு எங்களில் வழிகாட்டுதலால் நீதியும் அமைதியும் சமத்துவம் பிறரும் கொண்ட இளைஞர்களை உருவாக்கி அருள் புரிவீராகி. உம்மோடு தூயாவியும் அன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நீயே என் மக்கள் இஸ்ரேலுக்கு ஆயனாக இருப்பாய். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5. உயிருள்ள இறை வார்த்தைகள் 1 முதல் 7 மற்றும் 10 முடிய. அந்நாள்களில் இஸ்ரேலின் அனைத்து குலங்களும் எபிரோனுக்கு வந்து தாவீதிடம் கூறியது, நாங்கள் உம் எலும்பும் சதையும் ஆனவர்கள். சவுல் எங்கள் மீது ஆட்சி செய்த கடந்த காலத்திலும் கூட நீரே இஸ்ரேலை நடத்தி சென்றவர். நீயே என் மக்கள் இஸ்ரேலின் ஆயனாக இருப்பாய். நீயே இஸ்ரேலுக்கு தலைமை தாங்குவாய் என்று உமக்கு ஆண்டவர் கூறினார். இஸ்ரேலின் பெரியோர்கள் எல்லாரும் அரசரை காண எபிரோனுக்கு வந்தனர். அரசர் தாவீது எபிரோனில் ஆண்டவர் திருமுன் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். இஸ்ரேலின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தனர். 30 வயதில் அரசரான தாவீது 40 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்.
எபிரோனில் தங்கி யூதாவை 7 ஆண்டுகள் 6 மாதங்களும், பிறகு எருசலேமில் தங்கி அனைத்து இஸ்ரேல் யூதாவை 33 ஆண்டுகளும் அவர் ஆட்சி புரிந்தார். அரசரும் அவருடைய ஆள்களும் அம்மண்ணின் மைந்தர் எபூசியருக்கு எதிராக எருசலேம் சென்றபோது அவர்கள் தாவீதை நோக்கி, நீர் இங்கே வர முடியாது, பார்வையற்றவரும் முடவரும் கூட உம்மை அப்புறப்படுத்தி விடுவார்கள், அதாவது இங்கே தாவீது வர முடியாது என்றனர். இருப்பினும் தாவீது சீயோன் கோட்டையை கைப்பற்றினார். அதுவே தாவீதின் நகர். தாவீது தொடர்ந்து வளர்ச்சி பெற்றார். படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் அவரோடு இருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இயேசுவே, நான் வாழும் காலமெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. உயிருள்ளவரை பாடுவேன், உயிருள்ள உம்மை பாடுவேன். உயிருள்ளவரை பாடுவேன், உயிருள்ள உம்மை பாடுவேன். நான் அமர்வதும் எழுவதும் அறிந்தவா, அறிந்தவா, நான் பேசும் வார்த்தை பேசும் முன்னே தெரிந்தவா. தெரிந்தவா, உயிருள்ளவரை பாடுவேன், உயிருள்ள உம்மை பாடுவேன். கருவில் என்னை வடித்தது இயேசுவே, பெயரை சொல்லி அழைத்தது இயேசுவே, கருவில் என்னை வடித்தது, பெயரை சொல்லி அழைத்தது.
தோளில் என்னை சுமந்தது என் தோல்வியிலே அழுதது தோளில் என்னை சுமந்தது என் தோல்வியிலே அழுதது தொலைந்திருந்தேன் தேடியது தொலைவினிலே தெரிந்து கொண்டாய் நான் அமர்வதும் எழுவதும் அறிந்தவா நான் பேசும் வார்த்தை பேசும் முன்னே தெரிந்தவா உயிருள்ளவரை பாடுவேன் உயிருள்ள உம்மை பாடுவேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 24 முதல் 27 முடிய. ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது வீழவில்லை. ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலுக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே,
புனித டொன்போஸ்கோனுடைய விழாவை சிறப்பிக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மற்றும் சலேசிய குருக்கள் அதிபர் உதவி தந்தை அனைவருக்கும் பவுல் மறைவட்ட குருக்கள் சார்பாக வாழ்த்துக்களை நாம் கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். இன்றைக்கு நாம் செயல்படுவோம் அவருடைய குரலுக்கு கீழ்ப்படிய என்ற தலைப்பிலே நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நவநாள் எடுத்து திருப்பலி நிறைவேற்றி ஜெபித்து இந்த புனிதருடைய அந்த முன்மாதிரியை பின்பற்றி அவருடைய பரிந்துரைக்காக நாம் மன்றாடி கொண்டிருக்கிறோம். இதை பார்க்கிற பொழுது ஒரு குரு தன்னுடைய குரு மடத்திலே அவர் தலைவராக இருக்கிறார். வயது முதிர்ந்து விடுகிறது. அதற்கு பிறகு எனக்கு பின் ஒரு குருவை தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த சீடர்களிடமிருந்து என்று சொல்லி அவர் அந்த குரு மாணவர்களை எல்லாம் அழைத்து சீடர்களை அழைத்து நான் உங்களுக்கு ஒரு தேர்வு வைக்கப் போகிறேன். அதில் யார் நீங்கள் வெற்றி பெறுகிறீர்களோ அவர்களை எனக்கு பின் நான் தலைவராக நான் அவரை ஏற்படுத்தப் போகிறேன் என்று சொல்லி இந்த குரு மாணவருடைய சீடர்களை அழைக்கிறார். அழைத்து அவர் சொல்லுகிறார், எல்லா இடத்திலும் ஒரு 20 உணவுப் பொட்டலங்களை கொடுத்து நீ இதை கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறார். இன்னொரு சீடரை அழைக்கிறார். அழைத்து ஒரு 20 உணவுப் பொட்டலங்களை கொடுத்து நீ இதை வெறும் முகமதியர்கள் முஸ்லீம்களுக்கு மட்டும் கொடுக்க வேண்டும் என்று அனுப்புகிறார். மூன்றாவது ஒரு சீடரை அழைக்கிறார். அழைத்து நீ கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இந்த உணவுப் பொட்டலங்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறார். இப்படி அந்த சீடர்கள் அதை பெற்றுக்கொண்டு செல்லுகிறார்கள். சென்று ஒவ்வொருத்தராக என்ன சொன்னாரோ அதன்படி கிறிஸ்தவர்களுக்கு பார்த்து அவர் கொடுக்கிறார். இன்னொரு சீடர் சென்று முஸ்லீம்களுக்கு கொடுக்கிறார். இன்னொரு சீடர் கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கிறார், இந்துக்களுக்கு கொடுக்கிறார். இப்படி ஒவ்வொருத்தர் கொடுத்துட்டு திரும்புகிறார்கள். இன்னொரு சீடர் கடைசியாக ஒரு இடத்தில் 2 பொட்டலங்களை அனுப்பி கொடுக்கிறார். இந்த மூன்றாவது வந்த சீடர் அவர்கிட்ட கேட்குறார், நீ கொடுத்தியா சரியான? அவர் சொன்னால் நான் வெறும் 20 கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் கொடுத்தேன் என்று சொல்லி சரி என்று சொல்லி அவனை அழைத்துக் கொள்கிறார். அடுத்த சீடரை கேட்டால் அவன் சொல்லுகிறான், நீ சொல்வது போல் முகமதிற்கு மட்டும் கொடுத்தேன் என்று சொல்லி. மூன்றாவது சீடரை அழைத்த பொழுது அவன் சொல்லுகிறான், நான் இந்துக்களுக்கு கொடுக்க சொன்னீங்க, நான் அவங்களுக்கு கொடுக்கல, கிறிஸ்தவங்களுக்கு கொடுத்தேன், முஸ்லீமுக்கு கொடுத்தேன், எந்த சமயம் எந்த மதனை கேட்கவே இல்லை, மற்றவர்களுக்கும் கொடுத்தேன் என்று சொல்லி. அப்போ சொன்னார், நான் உனக்கு என்ன சொன்னேன்? இவர்களுக்கு தான் இந்துக்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு சொன்னேனே, நீ ஏன் அதை செய்யவில்லை அப்படின்னு கேட்டோன்னே அவர் சொல்லுகிறார், பசி என்று வந்தவர்களை நான் பார்த்த பொழுது அவர்களை கிறிஸ்தவர்களாகவோ முஸ்லீம்களாகவோ இந்துக்களாக பார்க்கவில்லை, நான் அவர்களை மனிதர்களாகத்தான் பார்த்தேன் என்று சொன்னார். அந்த குணத்தை பார்த்து அந்த குரு அவரை தன்னுடைய தலைமை சீடராக தனக்கு பின் அவரை பொறுப்பிலே எடுத்துக்கொண்டார். அன்புக்குரியவளை இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது அத்தகைய ஆண்டவருடைய பணியை செய்கின்ற மக்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். நாம் பார்க்கலாம், நிறைய மக்கள் இருந்தாலும் சமூக சேவகர்கள் என்று சொல்லி ஒரு சிலருக்கு மட்டும்தான் சிறந்த விருதுகளை கொடுக்கிறார்கள். இந்த விருதுகள் கொடுக்கிற பொழுது நீங்கள் ஒரு சிலர் பார்த்துக்கலாம், அவங்க பேர் வராது, அதை நாம் இந்த ஊடகத்திலே துருவி பார்த்தால் தெரியும். மேத்தா பட்கர் அப்படின்ற ஒருத்தரை கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. அவர் அந்த மக்களுக்காக அந்த நர்மதா திட்டம் என்று சொல்லி மத்திய அரசு அந்த திட்டத்தை ஒதுக்கி அந்த மக்கள் ஆயிரக்கணக்கான மக்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை அளிக்கிறார். அவங்க ஒரு எக்ஸாமுக்காக PhD தன்னுடைய டாக்டர் படிப்புக்காக செல்லுகிறார்கள். அந்த மக்களிடத்திலே அவர்கள் படுகிற துன்பத்தை பார்த்து எல்லாவற்றையும் உதறிவிடுகிறார். குடும்பத்தை உதறிவிடுகிறார். எல்லாவற்றையும் உதறிவிட்டு அந்த மக்களுக்காக நின்று போராடுகிறார். தனி ஒரு மனிதியாக போராடி, அதுவும் அந்த திட்டத்தை எதிர்த்து இந்திய நாட்டு மத்திய அரசு எதிர்த்து தனி ஒருவராக போராடுகிறார். அப்போ அந்த மக்கள் எல்லாம் அவரோடு இருக்கிறார்கள். அந்த மக்களுக்காக அப்போ அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் இந்த மக்களுக்காக நான் இந்த நாட்டையும் எதிர்த்து போராடுகிறேன் என்று சொல்லி உண்ணாவிரதம் இருந்து என்னுடைய உயிரை மூச்சை கொடுத்து நான் இந்த மக்களுக்காக போராடுகிறேன், இந்த திட்டம் வராமல் தடுப்பதற்கு என்று சொல்லி போராடுகிறார். கடைசியில் அவர் சாகின்ற நிலைக்கு செல்லுகிற பொழுது
மத்திய அரசே வந்து அந்த திட்டத்தை கைவிடுகிறது. அப்போ தான் சொல்கிறார், என்னுடைய உயிரை நான் விலையாக கொடுத்து இந்த மக்களுக்காக நான் போராடுகிறேன் என்று சொல்லி. அதே போல் பெய்ஜிங் அப்படின்ற ஒருவர், அவர் நார்த்தில் இருக்கிறவர், அவர் ஒரு பழங்குடி தான். ஆனால் அந்த இடத்துல நிறைய வெள்ளம் வந்து மக்களை அடித்து சென்று கொண்டே இருந்து பார்த்தா, ஏன் வெள்ளம் வந்து இவ்வளவு பேர் சாகிறார்கள் அப்படின்னா அந்த இடத்துல மரங்கள் இல்லை என்று சொல்லி. அதனால் அவர் முறிவெடுக்கிறார், நான் ஒரு நாளைக்கு இத்தனை மரங்கள் நடுவேன் என்று சொல்லி ஏறக்குறைய அவர் தன்னுடைய வாழ்நாட்களிலே 1,00,000 மரத்திற்கு மேலாக தனி ஒருவராக அந்த மரத்தை நட்டு, எப்போ வெள்ளம் வந்தாலும் இப்பொழுது மக்கள் யாரும் பாதிக்கப்படுவதில்லை, நிறைய பலன்களும் திட்டங்களும் தான். மத்திய அரசை பார்த்து அவருக்கு விருதை வழங்கியிருக்கிறது. அன்புக்குரியவர்கள், இப்படியாக கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கின்றார். அழைத்து நாம் நன்மை செய்கின்ற மக்களாக நல்லது செய்கின்ற மக்களாக வாழ இறைவன் நம்மை அழைக்கின்றார். அதான் ஒரு வகுப்பில் ஒரு ஆசிரியர் இருக்கிறார். அந்த ஆசிரியர்கிட்ட ஒருத்தர் கேட்குறார், உங்களுடைய வகுப்பில் எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவங்க சொல்கிறாரு, என்னுடைய வகுப்பிலே மொத்தம் 5 மாணவர்கள் தான் என்று சொல்லி. அப்போ அவர் ஆச்சரியமாக கேட்குறார், உங்கள் கிளாஸில் ஏறக்குறைய 70 பேருக்கு மேலாக மாணவர்கள் இருக்கிறார், மாணவிகள், ஆனால் உங்களிடத்தில் 5 பேர் தான் உங்களுடைய மாணவர்கள் என்று சொல்லுகிறீர்களே, ஏன் அப்படின்னு கேட்டோன்னே அவர் சொல்லுகிறார், நான் கற்றுக் கொடுக்கிற சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு அந்த 5 பேர் தான் கடைபிடிக்கிறார்கள். மற்றவங்களாம் வருவாங்க, கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க, ஆனால் சென்று விடுவார்கள், எதையும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். ஆனால் நான் சொல்வதை கேட்டு நடக்கிறவர்கள் 5 மாணவர்கள் மட்டும்தான், அவர்கள்தான் என்னுடைய மாணவர்கள் என்று அந்த ஆசிரியர் சொன்னார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி அவருடைய விசுவாசத்திலே திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் கிறிஸ்தவ வாழ்வை நாம் வாழுகிறோமா? ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவரெல்லாம் விண்ணரசில் புக முடியாது, என் வார்த்தைகளின்படி நடக்கின்ற மக்களே விண்ணரசில் புக முடியும் என்று சொல்லி. அதனால் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கின்றார். அவருடைய வார்த்தையை கேட்கிறோம், சிந்திக்கிறோம், தியானிக்கிறோம். ஆனால் யார் அந்த வார்த்தையின்படி நடக்கிறார்களோ அவர்கள்தான் ஆண்டவருடைய மீட்பையும் விண்ணரசையும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வார்த்தையின்படி நடக்காதவர்கள் விண்ணரசை பெற்றுக்கொள்ள முடியாது. நான் தினமும் பூசைக்கு வரேன், நான் தினமும் ஜெபமாலை ஜெபிக்கிறேன், நவநாளெலாம் கலந்துக்கிறேன், எல்லா காரியங்களும் செய்கிறேன் என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ ஜெபமாலை சொல்லலாம், பூசையில் கலந்துக்கலாம், எல்லாம் செய்யலாம், ஆனால் என் வார்த்தையின்படி நீ நடக்கவில்லை என்றால் உனக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை, உன்னை என்னை தெரியாது என்று சொல்லிவிடுவேன் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த நாம் கொண்டாடுகிற வழிபாடுகள், திருப்பலி, ஜெபங்கள் அனைத்தும் எப்பொழுது நமக்கு பயனுள்ளவை? இவையெல்லாம் நாம் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை அழைத்து செல்ல வேண்டும். நான் உட்காந்து ஜெபிக்கிறேன், ஆனால் நான் வீட்டுக்கு போனோன்னே என்னுடைய வாழ்க்கை வேறு விதமாக மாறிவிடுகிறதா என்று சிந்திக்க வேண்டும். அப்போ இந்த ஜெபத்தில் வருவதனால் நான் ஆண்டவருடைய மீட்பையோ ஆசிரையோ அல்லது விண்ணகத்தையோ பெற முடியாது. நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறேன் என்பதை பொறுத்து தான் ஆண்டவர் எனக்கு இந்த மீட்பையும் விண்ணகத்தையும் தர காத்திருக்கிறார். அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா, ஆண்டவர் எல்லா பாவங்களையும் மன்னித்தார், எல்லாவற்றையும் அவர் மன்னித்தார். ஆனால் அவரால் மன்னிக்கவே முடியாமல், ஏற்றுக்கொள்ளவே முடியாமல் ஒன்று இருந்தது. என்னவென்றால் பரிசேயருடைய அந்த இரட்டை வேடம் என்று சொல்வார்கள். பரிசேயருடைய இரட்டை வேடம் இந்த இயேசுவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பரிசேயத்தனம் என்று சொல்வார். என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த 4 சாலைகள் சந்திக்கிற இடத்துல கரங்களை விரித்து ஜெபிப்பார்கள். எல்லாவற்றையும் அவர்கள் சடங்குகள் எல்லாம் சரியாக செய்வார்கள், எல்லாவற்றையும் சரியாக செய்வார்கள். ஆனால் அவங்க வீட்டுக்கு தன்னுடைய வாழ்க்கை என்று பார்த்தால் ஏழைகளை ஏமாற்றினார்கள், அவர்களை ஒடுக்கினார்கள், அவர்களை அடிமைப்படுத்தினார்கள். அதனால் ஆண்டவர் இயேசு அவர்களை பார்த்து அவருடைய இரட்டை வாழ்க்கையை பார்த்து அவர் மீது அதிக கோபம் கொண்டார். அவர்கள் இயேசுவால் மன்னிக்கவே முடியவில்லை. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே, விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்லி அவர் அப்படி சாடுகிறார், கோபப்படுகிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவும் நம்மை அதற்காகத்தான் அழைத்திருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்வு என்பது இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகின்ற வாழ்வு. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய செயல்கள் வழியாக நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். நான் நல்லா ஜெபிப்பேன், கோயிலுக்கு வருகிறேன், ஜெபமாலை ஜெபிப்பேன், எல்லா நவநாளும் கொண்டாடுவேன், எல்லா விழாக்களும் கொண்டாடுவேன், ஆனால் நான் வெளியே சென்று விட்டேன் என்றால்
என்னுடைய வாழ்க்கை வேறு விதமாக இருக்கிறதா? கோயிலில் ஒரு வாழ்க்கை, வீட்டில் ஒரு வாழ்க்கை, ஆஃபீஸில் ஒரு வாழ்க்கை. ஆனால் எங்கும் ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கை ஒரே வாழ்க்கையாக இருக்க வேண்டும், அதுவும் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையாக நாம் வாழ வேண்டும். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றார். எனவே ஆண்டவர் இந்த ஜபத்தின் வழியாக, திருப்பலின் வழியாக, நவநாட்களின் வழியாக, விழாக்களின் வழியாக ஆண்டவரிடத்திலிருந்து வல்லமையை பெற்றுக்கொண்டு நன்மை செய்கின்ற மக்களாக, தீமையிலிருந்து விடுபடுகிற மக்களாக, யாருக்கும் தீங்கு செய்யாத மக்களாக இருக்க நாம் அழைக்கப்படும். என்னுடைய செயல்களில் நான் வாழ்ந்து காட்டப்பட வேண்டும். நாம் பார்க்கலாம், புனித தொன்போஸ்கோவை நாம் முன்மாதிரியாக கொண்டிருக்கிறோம் பாதுகாவலராக. வாழ்க்கையில் பார்க்கிற பொழுது அவர் கனவுகள், நிறைய கனவுகளை கண்டார். அந்த கனவுகளை எல்லாம் தன்னுடைய சமூகத்திற்கு, இளைஞர்கள் யார் ரொம்ப ஒதுக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தேடி சென்று அரவணைத்து அவர்களை நல்வழிப்படுத்தினார். அந்த ஒரு காலகட்டத்தில் அவரை எல்லாம் ஒதுக்கினார்கள். இவர் எப்படி எவ்வளோ வித்தியாசமாக செய்கிறாரே என்று சொல்லி எல்லோருமே ஒதுக்கினார். ஆனாலும் கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு பணி, கனவின்படியாக அவர்கள் திசை மாறி செல்கிறார்கள், எனவே அவர்களுக்கு ஒரு நல்வழி காட்ட வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து தான் கடவுள் வெளிப்படுத்திய அந்த திட்டத்தை கனவுகளின் வழியாக அதை அந்த சமூகத்திலே அவர் நிறைவேற்றினார். எனவே தான் அவருடைய விழாவை நாம் கொண்டாடி புனிதராக போற்றுகிறோம். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாளை பார்க்கிற பொழுது அவர்களும் கடவுள் கொடுத்த அந்த வார்த்தையின்படி நடக்கின்ற ஒரு தாயாக இருந்தார். அதனால தான் கடவுள் அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். எனவே ஒவ்வொரு புனிதருடைய வாழ்க்கையிலும் பார்க்கிற பொழுதும் அதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதனால் நாம் செயல்படுகின்ற மக்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக பார்க்கிற பொழுது அதனுடைய இன்னொரு படியாக அவருடைய குரலுக்கு கீழ்ப்படிய, இந்த செயல்பாடு என்பது அவருடைய குரலுக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழுகின்ற மக்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் எப்படி பாவம் வந்தது அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஆதி பெற்றோர்கள் கடவுளுடைய அழைத்து எல்லாவற்றையும் நீங்கள் உண்ணுங்க, ஆனால் இந்த ஒரு மரத்தின் கடியை மட்டும் உண்ணாதீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிற பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த ஒரு மரத்தின் கடியை மட்டும் அவர் உண்டார்கள். அதனால் கடவுளுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியாததால் இந்த உலகத்தில் பாவம் வந்தது, சாபம் வந்தது, அனைத்து துன்பங்களும் வர ஆரம்பித்தது. அன்புக்குரியவர்களே, பாவம் அதன்படியாக வருகிறது. அதனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு அழைப்பு, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற மக்களாக, ஆண்டவர் கொடுக்கிற கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற மக்களாக இருக்கிற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். என்றைக்கு நான் கடவுளுடைய வார்த்தையை மீறி நடக்கிறேனோ, கடவுளுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் நடக்கிறேனோ, அன்றைக்கு நம் வாழ்விலிருந்து ஆசீர்வாதம் சென்றுவிடும். நம்முடைய வாழ்க்கையிலிருந்து, குடும்பத்திலிருந்து, என்னுடைய அனைத்து அந்த தலைமுறை எடுத்திருந்து கடவுளுடைய ஆசீர் சென்றுவிடும். எனவே கடவுளுடைய கட்டளைக்கும் கடவுளுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்து நடக்கின்ற மக்களாக இறைவன் நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கை நாம் பார்க்கலாம். அதை வாழ்விலே பார்க்கிற பொழுது கடவுளாக இருக்கிறார், எல்லா வல்லமையும் இருக்கிறது, ஆனால் தந்தையின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். இதோ என்னுடைய மைந்தர் என்று சொல்லி அவ்வளவு புரிப்படுகிறார். ஏனென்றால் இந்த உலகத்தை மீட்க நீ துன்பப்பட வேண்டும், சாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சிலுவை சாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மக்களுடைய பாவங்களுக்காக என்று சொல்லி பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் அந்த 4 இருக்கிற வசனங்களை பார்க்கலாம். அவர் சாவை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவருடைய தந்தையாகிய கடவுளுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். இல்லையா, நான் கடவுள் நீ என்ன சொல்கிறது என்று இல்லை. ஏனென்றால் அந்த மீட்பு ஒரு வார்த்தை சொன்னாலே கிடைச்சிடும். ஆனால் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற ஆண்டவர் இயேசு தன்னை அர்ப்பணிக்கின்றார், இந்த உலகத்தில் மனிதனாக பிறக்கின்றார், சாவை ஏற்றுக்கொள்கிறார், அதுவும் சிலுவை சாவை ஏற்றுக்கொள்ள அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி கொண்டு கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தந்தையாகிறவருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறார். இவை கடவுள் அவரை மென்மேலாக உயர்த்துகிறார். அன்புக்குரியவர்களே, நம் வாழ்க்கையிலே செயல்பாடு ரொம்ப முக்கியம். வெறும் பூசைக்கு வந்தால் மட்டும் போதாது, ஜெபித்தால் மட்டும் போட, இந்த ஜபமும் திருப்பலியும் நம்மனாலும் நல்லவர்களாக, நன்மை செய்கின்ற மக்களாக நம்மை மாற்ற வேண்டும். இந்த செயல்பாடு தான் நம்மை மீட்புக்கும் விண்ணகத்திற்கும் அழைத்து செல்லும். அதே போல நாம் கீழ்ப்படுகின்ற மக்களாக, கடவுளுடைய வார்த்தைக்கு, கடவுளுடைய திருவுளத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற பொழுது நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். என்றைக்கு அவருடைய கட்டளைகளையும் வார்த்தையும் மீறி நடக்கிறோமோ அவருடைய ஆசிரியரை இறந்து விடுவோம். கடவுளுடைய தண்டனை, பாவம், சாவும் அனைத்தும் நம்மிடத்தில் வந்து சேரும்.
சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த திருப்பலின் வழியாக எங்களுக்கு வல்லமையை ஆசிரியர் தாரும். நாங்கள் உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாக, இயேசுவை போல வாழ்ந்து காட்டுகின்ற மக்களாக, நன்மை செய்கின்ற மக்களாக எங்களை மாற்றும். நாங்கள் கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற மக்களாக வாழ எங்களுக்கு அருள் தாரும் என்று சொல்லி திருப்பலிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம் மன்றாட்டுகளை இறைவிடம் அர்ப்பணிப்போம். நம் வானுக்கு தந்தையிடம் நம் தேவைகள், சமூகத்தினுடைய தேவைகள் உடைய நம்பிக்கையோடு அவரிடம் அர்ப்பணிப்போமாக. உங்கள் பதில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வானதூதர்கள் அருள் தந்தையை சூழ்ந்தவர்களாக திருப்பலியை நிறைவேற்ற உதவி செய்கிறார்கள் என்று தூய அகுஸ்தினார் கூறியுள்ளார். இத்தகைய புனிதமிக்க குருத்துவ பணியை செய்து வரும் எங்கள் திருத்தந்தை லியோ, கருதினார்கள், ஆயர்கள், குருக்கள், துறவிகள் மற்றும் இன்றைய திருவிழா திருப்பலியை சிறப்புற நிறைவேற்றி கொண்டிருக்கும் புனித பவுல் மறைவட்ட அருட்பணியாளர்கள், எங்கள் பங்கு தந்தை, உதவி தந்தையர்கள் அனைவரையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். இவர்களுக்கு இப்பணி செய்ய தேவையான உடல் ஆன்ம சுகமளித்து உமது அரவணைப்பில் வைத்து காத்து வழிநடத்திட வேண்டும் என்று தொன்போஸ்கோ வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறை பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உயர் நிலையில் உள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள் என்ற இறை வார்த்தையின்படி குடியரசு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் எம் இந்திய திருநாட்டிற்காகவும் எம் தலைவர்களுக்காகவும் மன்றாடுகிறோம். இறைவா, எங்கள் நாட்டின் தலைவர்கள் மத, இன, மொழி பாகுபாட்டினின்றி எல்லா மக்களையும் அன்பு செய்து மக்களுக்கு தேவையான நல்ல திட்டங்களை நிறைவேற்றி நாட்டை அமைதியாக வழிநடத்தி செல்ல தேவையான ஞானத்தை அருள வேண்டுமென்று தொன்போஸ்கோ வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் என்ற இயேசுவின் திருமொழிக்கேற்ப இவ்வுலகில் நிலவுகின்ற எல்லா அடிமைதனங்களுக்கும் அடுக்குமொழிகளுக்கும் அட்டுழியங்களுக்கும் மூல காரணம் பாவமே என்பதை மக்கள் உணர்ந்து இவ்வாறான பாவ வாழ்க்கையிலிருந்து விலக்கி தொன்போஸ்கோவின் இறை விழுமியங்களை பின்பற்றி இறை அரசின் மதிப்பீடுகளை வாழ எம் மக்களுக்கு ஞானத்தை வழங்குமாறு தொன்போஸ்கோ வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, நோயுற்றோருக்காக ஜெபிக்கின்றோம். பல வகை நோய்களுக்கு உட்பட்டு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் அனாதை இல்லங்களிலும் குருத்துவ இல்லங்களிலும் இருக்கும் எல்லா நோயுற்றோர்களையும் உமது சுகமளிக்கும் கரங்களால் தொட்டு அவர்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை தந்து அமைதியோடு வாழ வரமருள வேண்டுமென்று தொன்போஸ்கோ வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தொன்போஸ்கோ திருவிழாவை சிறப்பிக்கும் இவ்வேளையில் எங்கள் பங்கு இளைஞர்கள், இளம் பெண்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். தந்தையே, இவர்கள் எதிர்காலம் சிறக்கவும் கடவுளுக்கும் பெற்றோருக்கும் கீழ்ப்படியவும் பிள்ளைகளாகவும் தொன்போஸ்கோவின் நெறிமுறைகளை பின்பற்றி வாழவும் வரமருள வேண்டுமென்று தொன்போஸ்கோ வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, புனித தொன்போஸ்கோவின் 60ஆம் ஆண்டு பெருவிழாவின்
5ஆம் நாள் நவநாளை சிறப்பிக்கும் நற்கருணை பகுதி மக்களின் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து அன்பியத்தில் உள்ள பொறுப்பாளர்களையும் அவர்கள் பணி சிறப்பாக செய்ய வேண்டுமென்று மற்றும் இந்த தெய்வீக திருப்பலியில் திருமுன் கூடி இருக்கும் பங்கு மக்களின் எண்ணங்கள், ஏக்கங்கள், ஆசைகள் நிறைவேற்ற வேண்டும் என்று தொன்போஸ்கோ வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஒரு வேண்டுதல்களை இறைவனிடம் மன்றாடுவோம். அன்புள்ள தந்தாய், இப்பொழுது மன்றாடி இருக்கின்ற இந்த மன்றாட்டுகளில் எவை எங்களுக்கும் சமூகத்திற்கும் நன்மை பயக்கும் என்று நினைக்கின்றீரோ அவைகளை தந்து கொண்டிருக்கிறீர் தருவே என்ற நம்பிக்கையில் மீண்டும் இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடம் மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை உன்னிடம் தந்தேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா. இருப்பதெல்லாம் கொடுத்து விட்டேன், உன்னை போல் மாற்றிடுவாய். என்னை உன்னிடம் தந்தேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா. சகோதர சகோதரி அனைவரும் ஒப்புக்கொடைக்கின்ற இப்படி எல்லாவளை இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேருக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையின்றி பலி ஏற்றுக்கொள்வாராக. நலன்களில் ஊற்றி இறைவா, இந்த அப்பரச காணிக்கை வழியாகி இங்கு கூடியிருக்க அனைவரின் குறிப்பாக இளையோரின் நிறை குறைகளை
சீரிய சிந்தனையாக்கும் உணர்வுகளாக்கும் உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். நிறைவாக நீர் இவர்களை ஆசிர்வதித்து உமது திருவுடல் திரு இரத்தமாக மாற்றி அவர்களின் குறைகளை நீக்கும் அருள் மருந்தாகிட வரும் அருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகி உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராகி. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே தூயவரண தந்தையும் என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகி எந்நாள் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது சிறப்பாக எங்கள் தந்தையும் இளைஞர்களின் வழிகாட்டியுமான புனித ஜான் போஸ்கோவின் திருநாளில் நாங்கள் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையின் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மனிதர் வாழ்வு பெற வேண்டும், அதனை நிறைவாக பெற வேண்டும் என்பதற்காக உமது திருமகனை எங்களுக்கு அனுப்பினீர். அவர் எங்களுக்கு எடுத்துக்கொள்ள மதிப்பீடுகளின்படி சிறப்பாக எம் இளைய தலைமுறையை வாழ அருளையும் பொழிகின்றீர். தவறிய நேரங்களில் எல்லாம் எங்கள் தவறுகளை அன்புடன் சுட்டி காட்டி தொடர்ந்து எங்களோடு இருந்து நாங்கள் வளமுடன் வாழவும் எம் வாழ்வில் இணையரசை கட்டியெழுப்ப துணை செய்கின்றீர். ஆகவே இளையோர் மற்றும் இந்த திருவிழாவை கொண்டாடும் திருக்கூட்டத்தோடு வானதூருடைய ராணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் பறைசாற்றி அர்ப்பணித்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. நம்முடைய கவனங்களெல்லாம் பீடத்தின் மீது இருக்கட்டும். நம் தனிப்பட்ட கருத்துகளையும் நம் ஒவ்வொருடைய தேவைகளையும் இந்த அப்பரசம் மூலமாக இறைவனுக்கு ஒப்புக் கொடுத்து இது இறைவனுடைய உடலாக இரத்தமாக மாறுவது போன்று நாமும் நம் வாழ்க்கையில் மாற்றம் கொண்டு வர அருள் புரிய வேண்டும் என்று மன்றாடுவோம். ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய் ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கு ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையிறாது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரை உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய் ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனுமாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனாக அவர் பணித்தவாரின் மறு நிகழ்வை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர்
காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து மக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் வெண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுலமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டப்பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்க ஆக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித டான் போஸ்கோ, மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களையும் ஒப்புரவாக்கும் பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் அது திரு அவையை சிறப்பாக மடியாராகி எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், இதோந்து திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரையும், குறிப்பாக இன்றைய நாளை திருப்பலியை சிறப்பிக்கின்ற நற்கருணை பகுதி இறை மக்களையும், மேலும் இந்த நாளிலே சிறப்பு கருத்துக்களுக்காக வேண்டி நிற்கின்ற ரமணி மற்றும் இறந்த டி ஜோசப் அவர்களையும், மேலும் இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரையும் எங்களையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமுனிற்கின்ற குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய் தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டுக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கற்பனையால் கற்பிக்க பெற்று தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துடிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாரும். ஆண்டவரை தீமை அடைத்திருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுட அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமே நிரளமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகி இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ வாழ்வளிக்கின்ற இறைவன் வார்த்தை மூலமாக இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக நம்மோடு சங்கமமாக இருக்கின்றார். எண்ணில் விசுவாசம் கொள்கின்றவர்கள் வாழ்வார்கள் என்று கூறியிருக்கின்றார்.
அவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். எந்த நோயில் கலந்திடும் வேலை இது. என் மீட்பர் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம் இது. என் இயேசு எந்த நோயில் கலந்திடும் வேலை இது. உணவாய் உணர்வாய் வா இறைவா. உணவாய் உணர்வாய் வா இறைவா. என் உயிரே உறவாய் வா இறைவா. என் மீட்பர் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம் இது. என் இயேசு எந்த நோயில் கலந்திடும் வேலை இது. மண்ணோடு விதையானே, உந்தன் உயிர் தந்தாய் நான் மரமானே. விண்ணோடு முகிலானே, முந்தன் அருள் பொழிந்தாய் நான் மழையானே. கடலோடு கலந்திடும் நதியாக நானும் கலந்திடும் புது உறவு. கனிவோடு காத்திடும் கரம் பற்றி நடந்திடும் உன்னன்பு தரும் நிறைவு. காற்றோடு பேசும் பூவாய் உன்னோடு நானும் பேசும் அமுதாகும் உந்தன் வரவு. என் மீட்பர் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம் இது. என் இயேசு எந்த நோயில் கலந்திடும் வேலை இது. விளக்கோடு திரியானே, சுடராக என்னில் வந்தாய் ஒளியானே. உன்னோடு உறவானே, உணவாக நீ வந்தாய் நிறைவானே. உடலோடு கலந்திடும் உயிர் மூச்சு நீ என்னை உருவாக்கும் புது உறவு. விழியோடு இமையாக வழியெல்லாம் துணையாக ஒன்றான பொது நினைவு. உலகெல்லாம் உந்தன் ஆசி விலகாத எந்த நாளும் நிலையாகும் புது வாழ்வு. என் மீட்பர் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம் இது. என் இயேசு எந்தன் உயிர் கலந்திடும் வேளை இது. என் மீட்பர் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம் இது. என் இயேசு எந்தன் உயிர் கலந்திடும் வேலை இது. உணவாய்
உயிர் கலந்திடும் வேளை இது. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடம் வந்து என்னை பிரிய விடாதையும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமேன். புனித ஜான் போஸ்கோவுக்கு நவநாள் ஜெபம். ஆன்ம மீட்புக்காக வந்த இளைஞர்களின் தந்தையும் ஆசிரியருமான புனித ஜான் போஸ்கோவை, எங்களுடைய பிறருடைய ஆன்ம நன்மைகளை தேடுவது நீர் எங்களுக்கு வழிகாட்டியாயிரும். புனித பாதையில் நாங்கள் வழி நடந்து புனிதமடைய துணையாயிரும். உலக மாயைகளில் சிக்கி தவிக்காமல் விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் நிலையாக இருக்க உதவி செய்யும். நற்கருணையில் வீட்டிற்கும் இயேசுவையும், கிறிஸ்துவர்களின் சகாயமான புனித கன்னி மரியாவையும் திருத்தந்தையும் அன்பு செய்ய எங்களுக்கு கற்பியும். இறுதியில் நாங்கள் உம்மோடு விண்ணுலகில் ஒன்று சேர்ந்திருக்க எங்களுக்கு நல்ல இறப்பினை இறைவனிடமிருந்து பெற்று தந்தருளும். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நமக்கு திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபித்த அம்பத்தூர் புனித பவுல் மறைபட்ட அருள் பணியாளர்கள் அனைவருக்கும் கருளளிப்பு நாம் நம்முடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். முதலாவதாக நம்முடைய நன்றியை இன்றைய நாளிலே நமக்கு திருப்பலியை நிறைவேற்றியவர் அருட்தந்தை செபாஸ்டின் அவர்கள், நற்கருணை சபையை சார்ந்தவர்கள். தந்தை அவர்களுக்கு திருவாளர் பிரான்சிஸ் சேவியர் பொன்னாடை அணிவித்து நம்முடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வார்கள். நினைவு பரிசினை மோனிஷா அவர்கள் அளிப்பார்கள். இன்றைய நாளிலே நமக்கு நல்லதொரு மறையுரை சிந்தனைகளை வழங்கியவர் அருட்தந்தை ஆல்பர்ட், தென்றல் நகர் இன்ஃபன்ட் ஜீசஸ் ஆலயத்திலிருந்து தந்தை அவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு நம்முடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க லூயிஸ் செந்தில் அவர்களை அழைக்கின்றேன். நினைவு பரிசை சூரியகுமார் அவர்கள் கொடுப்பார்கள். அடுத்ததாக அருட்தந்தை சார்ல்ஸ் சபரிமுத்து அவர்கள் ஹஜ்ஜியன் என்ற சபையிலிருந்து வந்திருக்கின்றார்கள். நற்செய்தி அறிவிக்கின்ற சபை. தந்தையவர்கள் அண்ணனூர் அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்திலிருந்து வருகின்றார்கள். தந்தையவர்களுக்கு பிரான்சிஸ் குமார் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நம்முடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பார்கள். கிரேசி ஜார்ஜ் அவர்கள் நினைவு பரிசினை கொடுப்பார்கள். அடுத்ததாக
அருட்தந்தை பரத் ராஜா நற்கருணை சபையை சார்ந்தவர்கள் உதவி பங்கு தந்தையாக சகாயமாதா ஆலயத்திலே மன்னூர்பேட்டிலே தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ரகுபதி அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள். ஆஷ்லினி அவர்கள் நினைவு பரிசினை வழங்குவார்கள். திருத்தொண்டர் அகஸ்டின் அவர்களுக்கு நம்முடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க திருவாளர் ஜேவியர் அவர்களை அழைக்கின்றேன். நினைவு பரிசினை பால்ராஜ் அவர்கள் கொடுப்பார்கள். அடுத்தபடியாக நம்முடைய அருட்தந்தை இரட்சகதாஸ் அவர்கள் நமக்கு பல்வேறு வகையிலே இந்த நாட்களிலே உதவி செய்து வருகின்றார்கள். அருட்தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க ஆரோக்கியதாஸ் அவர்களை பொன்னாடை அணிவிக்கவும் ஷீலா லூயிஸ் அவர்களை நினைவு பரிசை கொடுக்க அன்போடு அழைக்கின்றோம். இந்த நாளை சிறப்பித்த நற்கருணை பகுதி இறை மக்களுக்கு, குறிப்பாக புனித மரிய கொரட்டி அன்பியம், திரு இருதய ஆண்டவர் அன்பியம், அமலோற்பவ அன்னை அன்பியம், புனித பேட்ரிக் அன்பியம், புனித இஞ்ஞாசியார் அன்பியம், இந்த அன்பியத்தில் இருக்கின்ற அனைத்து குடும்பங்களுக்கும் நாம் கரோலி எழுப்பி நம்முடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இறைவன் இந்த குடும்பங்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்க இவர்களுக்காக சிறப்பாக மன்றாடுவோம். மேலும் இந்த நாளிலே சிறப்பு காணிக்கை கொடுத்து இந்த நாளை சிறப்பித்த அந்தோனியால் ரமணி குடும்பத்தினரையும், குறிப்பாக இறந்த திருவாளர் டி ஜோசப் அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும் நாம் தொடர்ந்து ஜெபித்து இறைவன் இவர்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்த இந்த குடும்பத்திற்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை திருப்பலி சிறப்பிப்பவர்கள் அன்னை வேளாங்கண்ணி பகுதி இறை மக்கள், திருவள்ளுவர் நகர். நாளைய தினம் அருட்தந்தை ஆரோக்கியதாஸ் அவர்கள் திருப்பலியை நிறைவேற்றி இறை ஆசிரை நமக்கு கொடுப்பார்கள். அன்புக்குரிய இறை மக்களே, ஒரு பவுல் மறைவட்ட குருக்கள், ஒரு தோழமை உணர்வோடு இருக்கக்கூடிய குருக்கள், முக்கியமாக தந்தை அவர்கள், தந்தை பரிசுத்தம் தமத்திருத்தமும் அவர்கள், தந்தை அவர்கள் மற்றும் இங்கு இருக்கின்ற அயனாவரத்தில் இருக்கின்ற உதவி தந்தை, அனைத்து தந்தைகளிலும் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் எங்களோடு அனைத்து நிகழ்வுகளிலும் பங்கெடுக்கக்கூடிய தந்தை, நல்ல தோழமை உணர்வோடு எந்த ஒரு காரியங்களிலும் ஆர்வத்தோடு செய்யக்கூடிய தந்தை, மிக சிறப்பாக பணியாற்று தந்தை. இந்த நாளிலே அருமையாக தொன்போஸ்கோ திருத்தலம் அயனாவரத்திலே திருவிழாவை சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். மிக அருமையாக கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். மேலே எங்கள் பவுல் மறைவட்ட அனைத்து குருக்கள் சார்பாக பங்கு தந்தை அவர்களுக்கும் மற்ற தந்தையர்களுக்கும் இறை மக்கள் உங்களுக்கும் அனைத்து குருக்களின் சார்பாக திருவிழா வாழ்த்துக்களை நாம் கரவொலி எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்வோம். தந்தை பங்கு தந்தை மற்றும் உதவி தந்தை அவர்களுக்கும் மறைவட்ட குருக்கள் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ. மன்றாடுவோமாகி. அன்பு தந்தை இறைவா, உமது திருமகனின் திருவுடலையும் திரு இரத்தத்தையும்
எங்களை புனிதப்படுத்தும் அருண் மருந்தாகி உண்டு மகிழ்ந்திருக்கின்ற நாங்களும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். உங்கள் மக்களின் குறிப்பாக இளையோரின் வாழ்வில் வரும் தடை கற்களை எல்லாம் உமது துணையால் படிக்கற்களாக மாற்றி கிறிஸ்துவின் மதிப்பீடுகளுக்கு சான்று பகர் வாழ்வை வாழ அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசி பெற தலை வணங்கி மன்றாடுவோம். நலங்களுக்கெல்லாம் எழுச்சி ஓட்டும் இறைவன் நம்முடைய அருளாக உங்களை எப்போதும் பாதுகாத்து திருமுழுக்கு வாக்குறுதிகளுக்கு உண்மை உள்ளவர்களாக வாழ செய்வாராக. சலேசிய சபை இறுதியாக புனித போஸ்கோவின் முன்மாதிரியை பின்பற்றி மகிழ்ச்சியுடன் இளையோருக்கு பணிபுரிய நற்பயணம் கிறிஸ்து உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. புனித ஜான் போஸ்கோவின் பெரு விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் நீங்கள் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் இறை அன்பிலும் வழிநடக்க இறைவன் உங்களுக்கு அருள் புரிவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவி உங்கள் ஒருவரையும் ஆசிர்வதிப்பாராக. வழிபாட்டு கொண்டாட்டம் நிறைவு பெற்றது. வாழ்க்கை கொண்டாட்டம் ஆரம்பமாகிறது. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெறுகின்றது. இறைவனுக்கு நன்றி. என்னுயிரினும் இனிய தோழர்களை, என் உள்ளத்தின் வார்த்தையை கேளுங்களே. நம் தாயினும் மேலாம் இந்திய நாடு நலம் பெற போஸ்கோ வழி நடப்போ, நலம் பெற போஸ்கோ வழி நடப்போ. தேசநலம் சிந்தையிலே வளர்த்தவர் தொன் போஸ்கோ, தியாகமென்னும் சொல்லிற்கு விளக்கம் தொன் போஸ்கோ. ஒன்றுபட்டால் வாழ்வு உண்டு என்றவர் தொன் போஸ்கோ, ஒளி விளக்காய் உலகினத்து உத்தம தொன் போஸ்கோ, உத்தம தொன் போஸ்கோ. என் உயிரினும் இனிய தோழர்களே, என் உள்ளத்தின் வார்த்தையை கேளுங்களே. நம் தாயினும் மேலாம் இந்திய நாடு நலம் பெற போஸ்கோ வழி நடப்போ, நலம் பெற போஸ்கோ வழி நடப்போ. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே.
அனைத்து மக்களின் சகாய அன்னை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எமது பங்கின் பாதுகாவலரான தூயதன் போஸ்கோவை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.